ப்ரொஃபஷனல் கிளாரிஃபிகேஷன் அது எங்கே போய் பண்ணணும்னு தெரியாது. பட் அதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளினிக் ஃபார் லைஃப் ஆய்வு செய்து தான் டெவலப்மெண்ட் அது இல்லவே இல்லை. ஸோ அதை நாங்கள் ஆய்வு செய்து தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளினிக் ஃபார் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த லைஃப் கிளினிக்குடைய ஃபங்க்ஷன் என்னன்னா உங்களுடைய லைஃப்பை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, we are able to measure your life. 4 parameters வச்சிருக்கோம். One is your educational, second your economy, third your social status, then health, psychological based health. இந்த 4 வச்சு தான் we can able to measure your life. What's the meaning of life? So first of all 4 பேர் தான் உங்களுக்கு மெஷர் பண்றோம். ஒன்னு educational, economy, social status, psychological health. இந்த 4ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அல்லது டெவலப்மெண்ட் ஆக முடியலனா அது பேரு ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம். Stress is nothing but you cannot grow or evolve in the 4 areas. It may be educational or economic, then social status. Social status na உங்களுடைய ரியல் வேல்யூ எப்படி இருந்தது, ரியல் வேல்யூ எப்படி பூஸ்ட் ஆயிருக்கு, அதுதான் சோசியல் ஸ்டேட்டஸ். ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நீங்க உடம்புல வந்து உடம்பு சரியில்லைனா என்ன சிம்டம் வரும்? You are not ill or if you are not health, what will happen? Your health is not well, what will happen? அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் சிம்டம் சொல்லுங்க. உங்களால you cannot able to walk, இல்லையா? You cannot get sleep, you cannot get bold to talk with someone, இல்லையா? Your body automatically come to the rest stage, also restless stage. இதுதான். ஸோ அதே மாதிரி வந்து சைக்காலஜிக்கல் ஹெல்த்ங்கிறது உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு பிடிக்காது, தெரிஞ்ச 4 பேருக்கு கூட மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்க, அடுத்தவங்க பேச தயக்கமா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் வந்து ஆல்வேஸ் வந்து உங்களுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும் அல்லது யாராவது பேசிட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் ஹெல்த்ல டிஃபைன் ஆயிடும். ஸோ இந்த 4ல வரக்கூடிய ப்ராப்ளம் எஜுகேஷன், எக்கனாமி, சோசியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு டிசார்டர் ஃபார்ம் ஆயிடும். என்னன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காது, காலையில் நேரத்துல இருந்து பிடிக்காது, ஆனா ஒண்ணே தான் பிடிக்கும், என்ன? தூங்குறது. இதே ப்ராப்ளம் உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்ததுன்னா அப்ப என்ன செய்யணும்? ஓ மை டேடி, ஓ மை சன், ஓ மை டேட் அல்லது டாட்டர், டோன்ட் வரி, சேம் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை மீ அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்ன கன்வென்ஷன் ஆகும்? ஒரு சைல்டு, சரியா? ஸோ இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு அதிகமாக பிடிக்கிறது இதுதான். ஸோ அடுத்து வந்து இந்த டிசார்டர் வந்து என்னன்னா உங்களால வந்து இயல்பா எதுலையுமே இருக்க முடியாது, ஒரு பரபரப்புன்னு ஆல்வேஸ் ஆக்டிவிட்டிலே இருப்பீங்க, சரியா? காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாது. கரெக்டா லீவ் நாள்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 மணிக்கு எந்திரிக்கிறோம், இல்லையா? நைட்ல லேட் நைட் முடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து இருக்கும். இதை விட்டுட்டீங்கன்னா இதுலயே அப்படி பழகிட்டீங்கன்னா இந்த டிசார்டர் வந்து கியூர் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிளட் பிரஷராவோ அல்லது வந்து டயபெட்டிக்காவோ பட் டிசீஸாக ஃபார்ம் ஆகிடும். டிசீஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஃபிசிக்கலாக தான் பண்ணுவீங்க தவிர இது சம்பந்தமாக பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் எங்கள் லைஃப் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் குட், ஓகே. அடுத்து வந்து எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் சார், நீங்கள் சொன்ன வேலையை கேட்குற அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை, வேலைக்கு போகிற வேலை. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் என்டர்பிரினர்ஷிப். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ப்ரீ ப்ரிஸ்கிரிப்ஷன். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ மற்றவங்களாம் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கலாம், பட் இருந்தாலும் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இனிமேல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறையா இருந்தாலும் அதுக்கு தேவை வந்து உங்களுடைய ஸ்கில் அப்டேஷன். ஸ்கில்ங்கிறது வந்து அகாடமிக் ஸ்கில் வேற, ப்ரொஃபஷனல் ஸ்கில் வேற, ஜாப் ஸ்கில் வேற, ஜாப் இன்டெலிஜென்சி வேற, ஜாப் மென்டாரிங் வேற. ஸோ இதுக்குள்ள நீங்க வந்தாலும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே வந்து வேலைக்கு போயிட்டா நல்லா இருக்கும் நினைக்குது. அங்க வந்து நிறைய வந்து ஏஐ வந்ததுனால ஏஐ முன்னாடி என்ன இருந்தது? ஹியூமன் இன்டெலிஜென்சி எலிமினேட்டட். ஸோ அதை டெவலப் பண்ணதான் முக்கியம். அதனால எங்களுடைய நிறுவனம் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி பேஸ் நிறைய பண்ணிட்டு ஸ்கில் கேப் அனாலிசிஸ். இப்போ என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா entrepreneurship is a language of innovation. புதுசா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் entrepreneurship.
அந்த புதுசா கண்டுபிடிக்கிறது காப்பி அடிச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். எங்களுடைய ஆர்கனைசேஷன்ங்கிறது எஜுகேஷன்ல வந்து பேசிக் லேர்னிங், தென் ரெமிடியல் லேர்னிங், டெவலப்மெண்ட் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங், ப்ரொஃபஷனல் லேர்னிங், இன்டர்நேஷனல் லேர்னிங். எக்கனாமி அப்படின்னா இப்ப என்டர்பிரினர்ஷிப் எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் தனியா இருக்கு, பிசினஸ் தனியா இருக்கு, ஹியூமன் கேபிட்டல். நீங்க இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபினான்ஷியல் கேபிட்டல், மணி கேபிட்டல். இனிமேல் என்னது? ஹியூமன் கேபிட்டல். இதை டெவலப் பண்றது எப்படிங்கிறதா என்னுடைய. அதுக்கடுத்து வந்து பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ், தென் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? என்டர்பிரினர்ஷிப் ஆரம்பிச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பத்தாது. ஏன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்யூட்டருக்கு அல்லது சோஷியல் நெட்வொர்க்ல லோட் பண்ணலாம். பட் மனுஷனுக்கு போறது வந்து ஹியூமன் ஹேண்ட்லிங் இன்டெலிஜென்சி வேணும். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது சைக்காலஜி ஹெல்த் தான். ஸ்ட்ரெஸ், மேரேஜ், ஃபிட்னஸ், பிஹேவியர் அனாலிசிஸ், மைண்ட் மேனேஜ்மெண்ட், இமேஜ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் சோஷியல் தான் இவ்வளவு இருக்கு. நீங்க பண்றது வந்து சோஷியல். என்டர்பிரினர்ஷிப் அப்படினாலே வந்து ஒரு சோஷியல்ல நீங்க ஒன்னு கிரியேட் பண்றீங்க. சோ அதுதான் முக்கியம். ஓகேவா? நாங்க என்ன பண்றோம்னா உங்களுடைய ஹியூமன் ஓஎஸ் மாத்துறோம். உங்களுடைய ஆபரேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, உங்களுடைய ஆபரேஷன் சிஸ்டம் என்ன, உங்க மனசுல அதிகமா எது ஓடிக்கிட்டே இருக்கும்? உங்களுடைய அறிவு, உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய தகவல் யாருக்காக வேலை செய்யும்? உங்களுடைய எனர்ஜி, எஜுகேஷன், எமோஷன், எம்பவர்மெண்ட் யாருக்காக ஒர்க் பண்ணுது? அந்த பர்டிகுலர் வந்து தனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது வந்து மூளை ஒர்க் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும். மைண்ட் ஒர்க் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். லைஃப் நல்லா இருக்கும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 4 ஏரியாஸ். எது? எஜுகேஷனல், எக்கனாமி, சோஷியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த். இந்த 4 வரக்கூடியதை டெவலப் பண்றதுதான் உங்களுடைய ஸ்பெஷல் கன்சல்டன்சி.